ஹாய் உறவுகளே, யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எபிசோட் 4 என்னோட லைஃப் ஸ்டோரி. அசாமில் தானே முடித்தேன். தேர்ட் எபிசோட் வந்து அசாமில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி முடித்தேன்ல. அதில் ஒரு 4-5 முக்கியமான இன்சிடெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதை நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீநகர் போஸ்டிங் வந்ததை பேசலாம். முதல்ல வந்து பார்பி டால் எனக்கு வந்து 4th or 5th எங்கேயோ கடையில் பார்த்தேன். பார்பி டால் சும்மா நார்மல் டாலெல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஜடையெல்லாம் பின்னுவோம்ல, அதில் ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. பார்பி டாலில் ஷூ இருக்கும், அதோட சீப்பெல்லாம் இருக்கும், அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் எங்கேயோ கடையில் தான் பார்த்தேன். கடையில் பார்த்து எங்கள் அப்பாட்ட கேட்டு பார்த்தேன், எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்த்தேன். ஒரு சொந்தக்காரங்க மாமா ஒருத்தர் பார்க்க வந்திருந்தாங்க. அவர் பேங்க்கில் வேலை பார்ப்பார். அவர்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். அவர் விசாரிக்கிறத பார்த்தா வெளியே போய் வாங்கிட்டு வருவார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த ஆசை வந்து நிறைவேறவே இல்லை. அது வந்து எப்போ நிறைவேறுச்சுன்னா, என்னோட 43 ஏஜில் ஆனந்த்ஜி வந்து திருப்பி கேட்டு அதை ரீகால் பண்ணி உங்களுக்கு என்ன ஆசை வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அவரும் டிலே பண்ணிட்டார் வாங்கி கொடுக்கறதுக்கு. அதனால 43 வயசில் நான் தான் ஜோடியாக இருக்கிற ஒரு பார்பியை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிற ப்ரைடல் பார்பி, அதை தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதுவும் 43 ஏஜில். இவர் திருப்பி என்னை திருப்பி அந்த ரீகால் பண்ண வச்சனால. அப்புறம் இவர் எனக்கு லாவெண்டர் கலரில் அனுப்பிச்சுட்டார் பார்பி டால். அது எனக்காச்சும் காமிக்கிறேன் வரவங்களே, யாராச்சும் கேளுங்க, நான் காமிக்கிறேன். அப்புறம் இப்போ மதிமா போன மாதம் சென்னையில் வாங்கி கொடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் என்கிட்ட 3 இருக்குது. மதிமா வாங்கி கொடுத்தது வந்து பார்பி டால் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. அது பார்பி டால் மாதிரி தான் லாவெண்டர் கலரில் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அது வந்து அப்போ 4th 5th 6th வந்து நிறைவேறாத ஆசை வந்து பார்பி டால் வாங்குறது. அது ஒன்று தான் நான் ஆசைப்பட்டே கேட்டேன் என் லைஃப்பில். வேறு எதுவும் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இதுதான் நான் கேட்டேன், அது எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் தான் 43 வயசில் தான் நான் பார்பி டாலில் விளாட முடியாத வயசில் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் ஆனந்த்ஜி வாங்கி கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மலேசியாவிலேருந்து வந்தனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அது நான் காமிக்கிறேன் ஒரு நாள் வீடியோவில். அப்புறம் இன்னொன்று சொல்லாமல் விட்டது என்ன அப்படின்னா, எங்கள் ஊருக்கு வருவோம். ஒரு 4th 5th வரும்போது தான் கொஞ்சம் நல்லா விவரம் தெரியுமில்ல. அப்போ நாங்கள் ஊருக்கு வரும்போது 2 மாதம் லீவுக்கு வருவோமா, நார்த்லேருந்து 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி ஆயிரும் ட்ரெயினில். அது ஒரு ஜாலியாக இருக்கும். 4 நாள் வர்றது வந்து ஜாலியாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து வாஷ் பேஷன் இருக்கும்ல ட்ரெயினில், அதை வந்து நல்லா சோப் போட்டு கழுவி அதில் கர்ச்சீஃபை உள்ளே அந்த தண்ணி போகிற இடத்துல கர்ச்சீஃபை வச்சு அதை தான் பக்கெட் மாதிரி ஆக்கி என்னையும் என் தம்பியும் வந்து மக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். மக்கில் அதில் கோரி குளிப்பாட்டி விடுவார் எங்கள் அப்பா. அது வந்து 4th 5th 6th வரைக்கும் எங்கள் அப்பா குளிப்பாட்டினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் ஐடியா பண்ணுவார். பக்கெட்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அப்புறம் 4 நாள் வரணும்ல, அங்கேருந்து கசகசன் இருக்கும்ல அப்படின்ட்டு குளிப்பாட்டுவார். எங்கள் அம்மா குளிப்பாட்ட மாட்டாங்க, எங்கள் அப்பா தான் குளிப்பாட்டி விடுவார் எங்கள் 2 பேர்த்தையும். அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஒரு ஹீல்ஸ் செப்பல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிந்திக்காரங்கெல்லாம் ரொம்ப போடுவாங்களா ஹீல்ஸு, நம்ம எப்படா வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு இருப்பேன். 4th or 5th மிசோரம், அசாம் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்டு, மிசோரம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிக்கிமா மிசோரமா தெரியல. அங்கே வந்து யூனிட்டோட அப்படியே டூர் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அங்கே மார்க்கெட்லாம் இருக்கும் போல் இருக்குது, டூர் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து நல்ல இவ்வளோ பெரிய ஹீல்ஸு பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுத்தே ஆகணும். 50 ரூபா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹீல்ஸு. வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பிடிவாதம் பண்ணிட்டு நின்னேன்னா, எங்கள் அப்பா என்ன நினச்சாருன்னு தெரில. அது வரைக்கும் நல்ல பாசமுள்ள அப்பாவாக இருக்கிறவர் டங்குன்னு அந்த ஹீல்ஸ் வச்சே மண்டையில் ஒரு தட்டிட்டு, இவ்வளோ பெருசாக இருக்குது, பொம்பளைங்க மாதிரியா இருக்கிற நீ போடுறதுக்கு, இதெல்லாம் பொம்பளைங்க போடுறது அப்படின்னு சொல்லி நங்குன்னு அந்த ஹீல்ஸ் வச்சே மண்டையில் ஒரு அடி கொடுத்தாரு. அப்புறம் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து எங்கள் அப்பா நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்து வண்டியில் உட்காந்து அப்பா மடியில் அழுதுகிட்டே எங்கள் அப்பா நல்லா இருந்தால் போதும், ஹீல்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நானே என்னையை கன்சோல் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய இதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வந்துட்டுருக்கேன். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஊருக்கு வருவோம்ல லீவுக்கு. அப்போ வந்து சென்னையில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் சொக்கம்பட்டியில் இருக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க போல் இருக்குது, அத்தை மாமான்னு கூப்பிடுவோம், அவங்க வீட்டுக்கு போவோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்படிலாம் பெருசானா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஆண்டி அங்கிள் வந்து சொந்த அத்தை மாமா மாதிரி தான் பழகுவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. வஞ்சர மீன், நல்லா சாப்பாடு எல்லாம் செஞ்சு போடுவாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் எக்மோரில் இறங்கி சென்ட்ரலுக்கு போவோமா ஏதோ அந்த மாதிரி. அப்புறம் அவங்க வீட்டில் தான் நாங்கள் பெட் ஹோல்டர்னு வரும். பெட் ஹோல்டர்னால் குளிர் இடத்துல
குண்டா ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், பெட்டு ஹோல்டர் அது பேர். அதுக்குள்ளே வந்து ஒருத்தரோ 2 பேரோ, குழந்தைங்கன்னா 2 பேர் போய் தூங்கிக்கலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோமா, நிறையா லக்கேஜ் வந்து அங்கேயே வச்சுருவோம். அழுக்கு துணி எல்லாமே அவங்க வீட்டில் துவைச்சி அங்கேயே கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் தான் ஊருக்கு எடுத்துகிட்டு வருவோம். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அசாமில் வந்து பயங்கரமாக அர்த்குவேக் வரும்ல, அர்த்குவேக் வந்து அடிக்கடி வரும். எல்லா வீட்லேயுமே பூட்டு வந்து சும்மா மாட்டி வச்சுருப்பாங்க பூட்டை. ஏன்னா பூட்டு வந்து ஆடுச்சுன்னா, அர்த்குவேக் வந்துச்சுன்னா அந்த பூட்டு ஆடும்ல, அப்போ தான் நம்மளுக்கு அர்த்குவேக்கே வருதுன்னு தெரியும். அப்புறம் தெரியும் நம்மளுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வச்சு தெரியும், ஆனாலும் அது டக்குன்னு தெரியும் ஆடுறத வச்சு. அப்போ ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு. அப்புறம் 2nd ஃப்ளோர் வரைக்கும் இருக்குமா, ஆமாம், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும் அசாமில். நிறையா ஸ்டோரிஸ் மாதிரி கட்ட மாட்டாங்க, 2nd ஃப்ளோர்லாம் கட்ட மாட்டாங்க, ஏன்னா அர்த்குவேக் வரும்ல, அதனால கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். அப்போ ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது நானும் தம்பியும் நல்லா தூங்கிட்டு இருக்கோம், பயங்கரமாக அர்த்குவேக் வந்திருக்கு. எங்கள் அப்பா எழுப்பி பார்த்துருக்காரு. அப்புறம் எந்திரிக்கலன்னொன்னே என்னையும் என் தம்பியும் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே தூக்கிட்டு வெளியே ஓடிட்டாங்க. என்னடா வெளியே காற்றடிக்குது அப்படின்ட்டு இப்படின்னு பார்த்தா க்ளவுடு மேலே தெரியுது. என்னடா அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பா தூக்கிட்டு வந்திருக்காரு, எந்திரிக்கல, அதனால தான் தூக்கிட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சொக்கம்பட்டியில் வந்து விநாயகர் கோயில் இருக்கும். அவங்களே ஊருக்கு வந்துடுவோம், ஆச்சி ஊருக்கு, பெரியம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருப்போம். அம்மா சைடில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஒரு மாதம் இருப்போம், ஒரு 2-3 வீட்டில். அதுக்கப்புறம் ஆச்சி வீட்டுக்கு வந்தோன்னா 1 மாதம் இருப்போம் சொக்கம்பட்டியில் வந்து சைடு போனிடெயில் போடுறது, அப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு முடி இருக்கும், ஒரு 4 பின்னல், அதை வந்து மடித்து ரிப்பன் வச்சு கட்டி நானாக என் ஐடியா பண்ணி ஷார்ட் ஹேர் மாதிரி, பாப் ஹேர் ஸ்டைல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நான் அப்போவே 4th 5thலலாம் பியூட்டிஷியன் அப்போவே வளர்ந்துட்டுருக்குல்ல நம்மளுக்குள்ளே, அப்படியெல்லாம் போனிடெயில் மாதிரிலாம் இது பாப் கட் மாதிரிலாம் பண்ணிக்குவேன். எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, என்ன முடி கட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை பாருங்கள் ரிப்பன் வச்சுருக்கேன்ட்டு ஏமாற்றுவேன். அப்புறம் விநாயகர் கோயிலில் விபூதி பூஜை பண்ணிவிட்டு சாயந்தரமும் காலையிலையும் பூஜை பண்ணிவிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே தான் நிறையா சொந்தக்காரங்க இருப்பாங்களா, பங்காளி அப்படி, அப்போ எல்லாத்துக்கும் போய் விபூதி கொடுத்துட்ருப்பேன். விபூதி வைங்க, நான் இப்போ தான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. 4th 5th 6th வந்து ஒரு நல்லா, அதுவும் ஒரு நல்ல லைஃப். எந்த வருஷமும் எனக்கு வேஸ்ட்டுன்னு தெரியல. ஆனால் அம்மா அப்பா கொஞ்சம் பார்ஷலாக இருக்கிறாங்க. தம்பியை ரொம்ப சின்னதாக இருக்கான், அது ஒன்று. ஆம்பளை பையனாக இருக்கான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு ட்ராயிங் கூட எங்கள் அம்மா எனக்கு வரைஞ்சி கொடுக்க மாட்டாங்க, தம்பிக்கு வரைஞ்சி கொடுத்துட்டு நீ வரைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க, நீ பெருசாயிட்டெல்லாம் வரைஞ்சிக்கோ. அப்போ கொஞ்சம் எனக்கு பார்ஷலாக ஏன் இருக்காங்க, எனக்கும் வரைஞ்சி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அவங்களே. அப்புறம் ஒரு வழியாக 4th 5th 6th முடித்ததுக்கப்புறம் ஸ்ரீநகருக்கு போஸ்டிங் வருது எங்கள் அப்பாவுக்கு. அப்போ கூட பிரிஞ்சு போகிறதெல்லாம் அப்போ தெரியல. 6th ஸ்டாண்டர்டில் போகும்போதெல்லாம் பிரிஞ்சு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகிறோம் அப்படிலாம் அப்பவும் ராஜஸ்தான்லேயும் தெரியல, இதுலேயும் தெரியல. ஸ்ரீநகர் போயிட்டோம். ஸ்ரீநகர் போனதுக்கப்புறம் தான் நெய்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆர்மியில் என்ன பழக்கம்னா, என்ன பழக்கம்னா, நீங்கள் வந்து போஸ்டிங் போகிறீங்கன்னா அந்த கடைசி 1 வாரம் இருக்குல்ல, என்றைக்கு கிளம்புறீங்களோ அன்னைக்கு 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் சமையலே செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி திங்கக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க லஞ்சுக்கு, டின்னருக்கு அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸே சொல்லி வச்சுருவாங்க. கிளம்பும் போதும் நம்ம சமையல் செய்ய தேவையில்லை 1 வாரம். அங்கே எங்கே போகிறோமோ அங்கேயும் 1 வாரத்துக்கு நம்ம சமையல் செய்ய தேவையில்லை. ஏன்னா எல்லாம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், பாக்ஸ்லேருந்து எடுத்து, டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க டியூட்டி வேறு ஜாயின் பண்ணிடுவாங்கள்ல அப்பா போனோன்னே, அதனாலேயே 1 வாரத்துக்கு, ஆக்சுவலி 2 வாரத்துக்கு, போகும்போதும் போன இடத்துலையும் 1 வாரம் ஓசி சோறே கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் இண்டியன்ஸு, சவுத் இண்டியன்ஸு எல்லாமே கலந்துருப்பாங்களா, நல்லாயிருக்கும் அவங்களோட சாப்பாடெல்லாம். அப்புறம் நம்மளை ரொம்ப மரியாதையாக, சார் இப்படி வந்துடுங்க, வீட்டில் வந்து இன்வைட் பண்ணிட்டு போவாங்க, சார் ஃப்ரைடே ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க. சப்போஸ் வரல, நாங்கள் வந்து திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் அவங்களே நிறையா டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்களே. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இவங்க எல்லாம் எந்த சர்வீசஸ்க்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும், குழந்தைங்களோட ஸ்கூலும் கரெக்டாக இருக்கும். என்ன போலீஸ்காரங்களுக்கு மட்டும்தான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு மிலிட்ரி மேன்ஸ் டாட்டராக இருந்ததை வச்சு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக லைஃப் ஸ்டைல் ஓட்டுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு வந்து எப்போவுமே மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் குவார்ட்டர்ஸ் பத்தாது,
கொஞ்சம் அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்ததுங்கிறனாலையோ என்னமோ நல்லாயிருக்கும். குவார்ட்டர்ஸ் எல்லாமே நல்லா தாராளமாக இருக்கும். கார்டனிங் பண்ணலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நம்ம வீட்டை விட்டு தனியாக எங்கேயோ இருக்கோம் நார்த்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மட்டும் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீநகர் போய் சேர்ந்தோன்னே எல்லோரும் தான் சாப்பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. மாடி வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். அப்போ 6 வீடு இருக்கும் ஒரு பிளாக்கில். கூமாச்சியாக இருக்கும், டெரஸ் இருக்காது. இப்படி கூமாச்சியாக இருக்கும். ஏன்னா ஸ்னோ விழுந்துச்சுன்னா ஸ்னோ வந்து வழுக்கிட்டு போகிறதுக்கு, அப்புறம் வழுக்கிட்டு போனால் தான் நம்மளுக்கு குளிரும் தெரியாமல் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கணும்ல மேலே. மாடி இல்லாமல் இருந்தால் இப்படி கூமாச்சியாக இருந்தால் தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அங்கே குவார்ட்டர்ஸ். அப்புறம் எங்கள் அம்மா டெய்லரிங் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாவாடை தைச்சி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா நல்ல டெய்லரு, நல்லா பொறுமையாக அழகாக தைப்பாங்க, பர்ஃபெக்டாக தைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட கரியருக்கு அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸே கொடுத்துக்கல. 4 தமிழ்காரங்களோ ஹிந்திக்காரங்களோ பக்கத்து வீட்டிலேருந்து டெய்லரிங்க்கு கிளாஸ்க்கு கேட்டாங்கன்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் பாவாடை சட்டை தைச்சி கொடுங்க, சுடிதார் தைச்சி கொடுங்கன்னா தைச்சி கொடுப்பாங்க. என்னோடய ட்ரெஸ்ஸை எங்கள் அம்மா தான் மோஸ்ட்லி தைப்பாங்க. அப்புறம் என்ன கொடுமைப்படுத்துவாங்கன்னா, இப்போ ஃப்ராக் வாங்கினாங்கன்னா அந்த ஃப்ராக் வந்து முட்டி வரைக்கும் வந்துடும்ல, நான் வளர்ந்து வருவேன்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ஃப்ரில் வச்சு ஒரு ஃப்ரில்லு, அது ஃப்ரில்லுக்கு ஃப்ரில்லு அப்படி வச்சே 3rd போட்டதை 4 வருஷமாச்சு போட வச்சுருவாங்க. எது வரைக்கும் எனக்கு அக்கிள் டைட் ஆகிடுச்சி, நானே குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருப்பேன், சின்னதில் செம உடம்பாக இருப்பேன். அக்கிள் டைட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும் போது தான் எங்கள் அம்மா வந்து சரி இந்த ட்ரெஸ்ஸை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க வரவங்களே. அப்புறம் ஸ்கூல் வந்து 4th 5th 6th 7th 8th 9th தான் ஸ்ரீநகரில். 7th போகும்போது என்கிட்ட வந்து சில டீச்சர்ஸ் வந்து நீ பீகாரியா அப்படி தான் கேட்பாங்க. நான் கொஞ்சம் டார்க்காக இருப்பேன்ல, பீகாரியா. ஆனால் ஹிந்தி செமையாக பேசுவேன், செமையாக படிப்பேன். தமிழியன்ஸ் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்லாங் வித்தியாசம் இருக்காது. அதனாலேயே என்னைய பியோர் நார்த் இந்தியனாக தான் நினச்சிக்குவாங்க. அப்புறம் ஸ்ரீநகரில் வந்து ஏர்ஃபோர்ஸும் ஆர்மியும் ஒரே யூனிட்குள்ளே இருக்கும். எல்லா பக்கமும் தூரமாக இருக்கும்ல. இப்போ கோயம்புத்தூர்லேயும் தூரமாக தானே இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, 20 கிலோமீட்டர் தள்ளி தான் ஆர்மி கேம்பஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரே கேம்பஸ்குள்ளே ரெண்டுமே இருக்கும். அப்போ ஆர்மி ஃபங்க்ஷன்னா ஆர்மிக்காரங்க ஏர்ஃபோர்ஸ்காரங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஏர்ஃபோர்ஸ்காரங்க ஆனுவல் டேனால் எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அப்புறம் தியேட்டர் அங்கே தான் இருந்துச்சு. படம் பார்த்தது அங்கே தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்னதில் பிகானேரில் கூப்பிட்டு போயிருக்காங்க, ராம் தேரி கங்கா மேலி. அதுதான் ஃபஸ்ட்டு நான் படம் பார்த்தது. எனக்கு தெரிஞ்சு 2nd ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பேன். ஆனால் அது அப்போ எனக்கு புரியல. ஒரு தடவை தான் போயிருக்கேன், புரியல. தியேட்டருக்கு போனோம் வச்சோன்னு ரொம்பலாம் ஞாபகம் இல்லை. ஆனால் ராம் தேரி கங்கா மேலிங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்தோன்னே தளபதி படம், ரஜினிகாந்த் சாரோட படம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. 2க்கும் காமனாக தியேட்டர் கொடுத்துருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி 2 பேருமே அங்கே டிக்கெட் வாங்கி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் 5 மாதமும் செம குளிர், நல்லா ஸ்னோஃபால் ஆகும். நம்மளுக்கு சார்கோல் கொடுப்பாங்க. சார்கோல் வந்து ஒரு குவார்ட்டர்ஸ்க்கு டெய்லி இல்லைனா வாரத்துக்கு இவ்வளோ கிலோ அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக அந்த சார்கோல் வைக்கிறதுக்கு தனியாக கீழே வந்து நம்மளுக்கு ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு 2nd ஃப்ளோரில் இருந்துச்சு குவார்ட்டர்ஸு. அதுக்கு வந்து ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க, ரூம் மாதிரி, இது சார்கோல் வைக்கிறதுக்குனே. அப்புறம் ஒரு சின்ன தள்ளு வண்டி மாதிரி இருக்கும். நானும் என் தம்பியும் தான் கொண்டு போய் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு டம்ளர் பால் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது ஐஸ்கிரீம் ஆயிரும். அப்படி ஒரு ஸ்னோஃபால்னால் ஏதோ விழுகும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சா அது பஞ்சு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழுகும். ஒட்டுக்கா வந்து அப்படியே ஸ்னோ ஆயிராது. சும்மா பஞ்சு மாதிரி ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸில் பட்டு அப்படியே கரைஞ்சிரும் நம்மளோட பாடி ஹீட்டுக்கு. ஆனால் எங்கேயாச்சும் டெபாசிட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மழை எப்படி ட்ரிஸ்லிங் ஆகுது அந்த மாதிரி தான் பேஞ்சு அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். செம்ம குளிராக இருக்கும். அப்புறம் ஷூ வந்து கொஞ்சம் முட்டிங்கால் வரைக்கும் போடணும். ஷூ வந்து ஸ்னோஃபால் ஆகிற டைமில் நீங்கள் நார்மல் ஷூ போட்டிங்கன்னா செத்திங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முட்டிங்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஷூ போட்டிங்கன்னா தான் ஸ்னோ வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அப்புறம் ஒருவங்களே ஆப்பிள், பாதாம், வால்நட்டு இதெல்லாம் நம்ம மரம் இருக்கும். ஆப்பிள்லாம் க்ரீன் ஆப்பிள் இருக்கும். க்ரீன் ஆப்பிளில் ஊறுகாய் எடுத்து போட்டுட்ருப்பாங்க அங்கே இருக்க மக்கள். சூப்பராக இருக்கும் அந்த ஊறுகாய். மாங்காய்க்கு பதிலாக பச்சை ஆப்பிளில் தான் சாப்பிடுவோம். பழுத்துருச்சுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் ரோட்டில் சும்மாவே கிடக்கும். அப்புறம் ராஜா ஆப்பிள்னு எல்லோ கலரில் இருக்கும். நிறைய ஆப்பிள் வெரைட்டிஸ் அங்கே ஸ்ரீநகரில் கிடைக்கும்ல. பாதாமெல்லாம் பச்சை கலரில் இருக்கும் முதல்ல. அதை வந்து சும்மா நம்ம உப்பு தொட்டு சாப்பிட்லாம். உள்ளே சின்னதாக வெள்ளையாக இருக்கும் பாதாம். அப்புறம் தான் அது அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது, வெளியே இருக்க ஷெல் வந்து ஸ்ட்ராங் ஆகுது.
மரக்கட்டை மாதிரி ஆயிடுது. மரத்தில் ஏறிலாம் பறித்து ஆப்பிள் பாதாமெல்லாம் செமையாக சாப்பிடுவோம். அங்கே ஸ்ரீநகரில் இருந்த லைஃப் தான் உறவுகளே. அங்கே தான் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு, அப்புறம் அந்த லைஃபு, பியூபர்ட்டி அட்டன் பண்ணது எல்லாமே செம்ம ஃபன்னாக இருக்கும். எபிசோடு 5ல் ஸ்ரீநகர் லைஃப் வந்து கண்டினியூ ஆகும் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் 15 மினிட்ஸ் போட்டால் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எபிசோட் 4 1லேருந்து பார்த்துருங்க. அப்புறம் எபிசோட் 5ல் ஸ்ரீநகரோட பேலன்ஸு, க்ரஷ்ஷு, பியூபர்ட்டி கதை எல்லாமே சொல்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.